மந்தை மாந்தர்கள் லதா. எனக்கு டாய்லெட் சீட்டை படிச்சுட்டு இந்த புக்கெல்லாம் எப்படி வெளியிட்டாங்க, எப்படி இந்த புக்கெலாம் பேன் பண்ணாமல் இருக்காங்க கலாச்சார காவலர்கள் அப்படின்லாம் எனக்கு தோணியிருக்கு. புது விஷயங்கள் நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி கூட இருக்கலாமோ. ஏன்னா நானுமே ரிலேஷன்ஷிப்னு வரும்போது இதுதான் சரி இதுதான் தப்பு அப்படின்னு நான் ஒரு சிஸ்டமை செட் பண்ணிட்டு அதுதான் எல்லாருக்கும் சரியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவன் நான். ஆனால் அது அப்படிலாம் கிடையாது. அது அப்படி கிடையாதுமா அப்படின்னு தலையில் தட்டி லதா அவங்க சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்குள்ளே இருக்கிற கேள்விகள்லாம் ஒரு புக்காக போட்டால் எப்படி இருக்கும்? அதான் மந்தை மாந்தர்கள். ஊருக்காகவே வாழ்கிறதுன்றது இருக்குல்ல. இப்போ எங்கள் அம்மா அப்பாவோட எனக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லாததுக்கு காரணத்தையும் நான் இந்த புக்கில் இருந்து கற்றுக்கிட்டேன்னா அப்போ எந்த அளவுக்கு இது ஒரு இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். தனி மனித வாழ்வை இந்த சொசைட்டி எப்படிலாம் வாழ விடாமல் ஆக்குது, பாதிக்குது, 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்றதுக்காகவே எப்படிலாம் தன்னோட வாழ்க்கையவே சாக்ரிஃபைஸ் பண்ண வைக்குது அப்படின்லாம் இதில் நிறைய பாயிண்ட்ஸ் எழுதியிருப்பாங்க. ரொம்ப காட்டமாக இருக்கும் ஒரு சில இடத்துல. எனக்கு அவங்க கிட்ட ரொம்ப அது பிடிச்சிருக்கு. நான் உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கெலாம் புக் எழுதலை, நான் எனக்கு பிடிச்சதை தான் எழுதுவேன், எனக்கு சரின்னு பட்டதை தான் நான் எழுதுவேன், நீ பிடிச்சா படி இல்லாட்டி தூக்கி போட்டு போயிட்டே இரு அப்படின்னு லதா சொல்கிறாங்க. இந்த சமூகத்துக்கு பயந்து ஒருத்தன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், இந்த சமூகத்துக்கு பயந்து அவன் எல்லா டெசிஷன்ஸையும் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படியான ஒரு ஆள் இந்த புக்கை படித்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அது ரொம்ப பெரிய ஷாக்காக இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க. அவனுக்கோ அவளுக்கோ அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். அதனாலயே இந்த புக்கு எல்லாருமே படிக்க வேண்டிய புக்கு.